வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே ரெசிபி மசாலா கோதுமை சேமியா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நார்மலாக சேமியாவில் உப்புமா செஞ்சு கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதே நூடுல்ஸ் மாதிரி நூடுல்ஸ் ஸ்டைலில் மசாலா வச்சு செஞ்சிங்கனாக்கா எல்லாருமே சாப்பிடுவாங்க, குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் நான் ஒரு பேக்கெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் ஆக்சுவலி கோதுமை சேமியா கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்குது, சூப்பர் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி கிடைக்கும். ஸோ அதனால் அங்கே வாங்கிக்கோங்க. நம்ம நார்மல் சேமியாலாம் அது மைதாவில் செய்கிறது. ஸோ அது நம்மளுக்கு ஹெல்த்தி கிடையாது. இப்போ இதுலேயே நிறைய மில்லட்ஸு அதெல்லாம் வச்சு கூட சேமியா வருது. அதை மாதிரி செஞ்சே சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ சேனலில் கூட நான் நிறைய மில்லட்டு சேமியா வச்சு எப்படி செய்யணும்னு சொல்லி போட்டிருக்கேன், எல்லோரும் போய் செக் பண்ணுங்கள். ஒரு பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்காக. அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் காரமாக இருந்ததுன்னா எடுத்துடுங்க. நான் பச்சை மிளகா போடலை. இன்கேஸ் பச்சை மிளகா போட்டிங்கனாக்கா நீங்கள் மிளகாத்தூளுடைய அளவு கம்மி பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். நம்மளுக்கு தண்ணி கொதிச்சா தான் நம்ம சேமியா இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளுக்கு கிடைக்குது கடைகளில். ஸோ அந்த சேமியா தண்ணி கொதித்தவொடனே நம்ம சேமியா போடலாம். இப்போ காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமாகவே கொதிக்கிறதுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா கொதித்தவொடனே நீங்கள் போட்டிங்கனாக்கா நல்ல உதிரியான சேமியா சூப்பராக வெந்து வரும் நம்மளுக்கு. அதனால தான் நம்ம தண்ணி கொதித்தவொடனே போடுங்க. தண்ணி கொதிக்காத போட்டிங்கனாக்கா நம்மளுக்கு சேமியா குழன்னு ஆகிடும். ஸோ நல்லா நம்மளுக்கு உதிரியாக வராது. இப்போ பாருங்கள், நான் அணிலில் தான் வாங்கியிருக்கேன் கோதுமை சேமியா. வீட் சேமியா வெர்மிசெல்லின்ட்டு விற்குது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம சேமியா போட்டுடலாம். சேமியா போட்டுட்டு தண்ணி பாருங்கள், கரெக்டாக தண்ணியோட லெவலும் சேமியாவோட லெவலும் கரெக்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இதில் நம்மளுக்கு பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நோ இஷ்யூ. இப்போவே கூட நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளது கரெக்டாக லெவல் கரெக்டாக இருக்கணும். சேமியாவோட லெவலும் தண்ணியோட லெவலும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உதிரியாக வரணும். இதுதாங்க பதம். நம்ம கிளாஸ் கணக்கு சொன்னாக்கா கரெக்டாக வராது. நம்மளுக்கு சேமியா எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கணும், அவ்வளோதான். அதை மாதிரி தான் இது பதம். ஸோ அதே மாதிரியே செஞ்சிங்கனாக்கா, நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக உதிரியாக வரும். பசங்களும் நூடுல்ஸ் மாதிரி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. நிறைய மேகி மசாலா வச்சு கூட நான் சேமியா பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லோரும் போய் செக் பண்ணுங்கள். சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சா தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். இல்லைனாக்கா நம்மளுக்கு தண்ணியெல்லாம் சக் பண்ணிவிட்டு வேகாத அப்படியே நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் தாங்க இந்த சேமியாலாம் செய்யறதுக்கு. இது கடைகளில் நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே கிடைக்கிறதுனால 10 நிமிஷத்துலேயே நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ ஏதோ ஒன்று செஞ்சிடலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு தரலாம் பசங்களுக்கு. இந்த மாதிரி மசாலா போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வெந்து வந்திருக்கும். பாருங்கள் எப்படி நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்மளுக்கு அப்சர்வ் பண்ணணும். ஸோ அதனால் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வைங்க. நம்மளோட தண்ணியெல்லாம் ஃபுல்லாக சக் பண்ணோடனே நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு வேண்டாங்க. அப்படியே சாப்பிட்டாலே செம டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ சூப்பராகவே நல்லா வந்துடும். பாருங்கள்
லாஸ்ட்டாக ஒரு கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய மசாலா கோதுமை சேமியா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.